உலகெங்கிலும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மாத ஆனி மாத பலன். இந்த ஆனி மாதம் உங்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். உள்ளபடியே ஒரு விஷயத்த நான் முதலே சொல்லிடுறேன். நிச்சயமாக தைரியமாக நீங்கள் காணொலியை பார்க்கலாம். ஏதாவது நைட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் பயமே வேண்டாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது கோச்சார நிலைகளில் நம்ம ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நிலையில் ஒவ்வொரு கிரகமும் இருந்துட்டு இருக்காங்கன்றது ஆண்டு கிரகங்களையும் எடுத்துக்கிட்டு மாத பலன் நம்ம சொல்கிறதா இருந்தால் கூட ஆண்டு கிரகங்களையும் கணக்கில் எடுத்து அவங்களோட வேலை சிறப்புகள் என்னவா இருக்குது அப்படின்லாம் பார்த்து துல்லியமாக உங்களுக்கான பலன்கள் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான தனித்துவமான பலன்களை கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் மிக சிறப்பான உன்னதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போது. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல் விஷயமா நான் சொல்கிறது 10ஆம் இடம். உங்களுடைய 10ஆம் இடமான கடகராசியில் குரு பகவான் முழு சுபகரம் சொல்லக்கூடிய வியாழன் உச்சம் பெற்ற நிலையில் இருந்துட்டு இருக்காரு. அவரோடு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் இணைவு பெறார். இங்கே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா துலா ராசியுடைய அதிபதி அசுர குரு. அவர் தேவ குருவான வியாழனோடு சேரும் பட்சத்தில் சிறப்பான பொன்னான யோகங்கள் அள்ளி கொடுப்பாங்க அப்படின்றது ஜோதிட விதி. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரெதிரான பகைவர்கள் தான். வியாழன் தேவர்களின் குரு, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அசுரரோட குரு. 2 பேருமா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னா, நல்ல கல்வி, நல்ல நன்மதிப்பு, டிகிரி மேலே டிகிரி வாங்குகிற யோகம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி படிப்பு மேலே படிப்பு படிக்கிறது, படிப்புக்கு வயசு தடை இல்லைன்னு சொல்லி இந்த குரு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தசாபதி காலங்கள் வந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஜாதகர்கள் நிச்சயமான முறையில் அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயத்த புது புது விஷயங்களை தன்னோட வாழ்க்கையில் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது. கல்வி மட்டும் இல்லை, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொருளாதார முன்னேற்றங்களையும் குருவும் சுக்கிரனும் கண்டிப்பான முறையில் கொடுப்பாங்க. பொன்பொருள் அதை நம்ம அசட்டாகவும் கொடுப்பாங்க, லிக்விட் கேஷாகவும் கொடுப்பாங்க. அந்த வகையில் 2 வகையிலுமே குருவும் சுக்கிரன் இணைவுபடுறது ஒரு சிறந்த ராஜயோகம். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இணைவுபடுறதுனால தொழில் சார்ந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் யோகமாக இருக்குது. அந்த தொழில் ஸ்தானம் வரக்கூடியது ஒரு நீர் ராசியாக வர்றதுனால, கடகராசியாக வர்றதுனால வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமா உங்கள் தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டு உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது, ஆதாயங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை. இந்த மாதம் ஆனி மாதம்னாலே சூரியன் மிதனத்துக்கு வந்துடுவார். அங்கே புதன் ஏற்கனவே இருந்துகிட்ருக்காரு. ஸோ சூரியன் புதன் செய்கிறது புதாதித்ய யோகம். உன்னதமான ராஜயோகங்களில் முதல் தரமான யோகம்ன்றது புதாதித்ய யோகத்தை சொல்லுவோம். அதுவும் உங்களுடைய துலா ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியனும் பாகியநாதன் சொல்லக்கூடிய புதனும் இணைவு பெற்று 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லாபம் பன்மடங்காக உயரப்போகுது, உங்கள் நன்மதிப்பும் உயரப்போகுது, நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக அந்தஸ்து, அரசியல் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியலில் ஒரு மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தேடி உங்கள்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சிறப்பான யோகங்களை கொடுக்க போகிறாங்க. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு இருந்துகிட்ருக்காரு. 5ஆம் இடத்துல ராகு பரவாயில்ல, அதாவது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப யோகம்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த ஆனி மாதம் ஒரு சிறப்பு இருக்குது. இந்த ராகு 5ஆம் இடத்துல ராகுனால என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராகு இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடமா பார்த்தீங்கன்னா மிதுன ராசி வந்துடும். அங்கே தான் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க. ராகுவுக்கு 5ஆம் இடத்துல, அதாவது திரிகோணத்தில் சூரியன் இருந்தால் பல வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாருன்றது ஜோதிட விதி. அந்த யோகம் உங்களுக்கு இந்த மாதம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. உங்கள் மனசில் என்னென்ன செய்யலாம், இதன் மூலியமாக நம்ம இதில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பல யோசனைகள் இருந்திருக்கும் இல்லையா. அந்த யோசனைகள் எல்லாம் நடைமுறைக்கு அதன் மூலியமாக நீங்கள் ஆதாயங்கள் அடைய போகிறீங்க. இந்த மாதம் இந்த யோகம் ஏற்பட்டு இந்த மாதமே முடிஞ்சுன்றது கிடையாது. இந்த மாதம் இந்த யோகம் வந்துச்சு அப்படின்னா இனி வர காலங்கள்லாம் அப்படி தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த யோகம் தொடர்ந்துட்டு தான் இருக்குன்றது தான் அமைப்பு. கிரகங்கள் ஒரு தடவை கொடுத்து ஒரு தடவை மாற்றிக்கிறாதுன்றதை தாண்டி மாற்றிக்குங்க. சில நேரம் தசாபுத்தி மாற்றங்கள் காரணமாக அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இந்த ஆண்டு கோச்சார கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல யோகங்களாக தான் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காங்க. குருவோட நிலை நல்லாயிருக்கு, சனியோடைய நிலை நல்லாயிருக்கு. சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசி யோகாதிபதி, 4-5 கிரகம். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி 6ஆம் இடத்துல மறைகிறது, யோகாதிபதி மறைகிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, யோகாதிபதி 6க்கு மறைகிறது நல்லது இல்லை தான். ஆனால் விதிவிலக்கா சனி பகவானா அதாவது அது முழு இயற்கை அசுப கிரகமாக அவர் 6ஆம் இடத்துல போகிறது நல்லது தான்.
ஸோ அந்த வகையில் சனியும் உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்ய போகிறாரு, ராகு நல்ல பலன் தான் கொடுத்துட்ருக்காரு, குருவும் நல்லா தான் பலன் கொடுத்துட்ருக்காரு. கூடுதலாக உங்களுக்கு ராசிநாதனும் இந்த மாதம் ஆனி மாதம் குருவோட சேர்ந்து இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க. இந்த புதாதித்ய யோகத்துக்கு ராகு வலு சேர்க்கிறாரு. ஸோ எல்லா வகையிலுமே இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்குது. உங்களுடைய நல்ல எண்ணம், நல்ல தாராள குணம், நல்ல பண்புகளுக்காகவே எப்பயுமே வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. நிச்சயமாக இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு நல்ல யோகங்களை கொடுக்கும். இது ஆண்டு முழுவதும் தொடரும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆனி மாத பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆனி மாத பலன்கிறது வந்து கோச்சார கிரகங்களை அடிப்படையாக வச்சது. உங்களுடைய ராசிக்கு ஏனைய கிரகங்கள், அதாவது நவ கிரகங்களில் உங்கள் ராசி தவிர்த்து, சந்திரன் தவிர்த்து ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறாங்க, ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்க, மாத கிரகங்களோட நிலை என்னவாக இருக்குது, ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த மாதம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து உங்கள் ராசி அடிப்படையிலான பலன்கள். ஸோ இதில் வந்து முழுமையாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லோருக்குமே, உலகத்துக்கே நன்மைகள், பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு துவக்க காலமாக இந்த ஆனி மாதம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த வகையில் எனக்குமே மிகப்பெரிய சந்தோஷம்தான். இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது, அவரோட சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கிறது, புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, மிதுன ராசியில் புதாதித்ய யோகம் ஏற்பட்டு, அந்த புதனுக்கும் சூரியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் திரிகோணத்தில் ராகு இருக்கிறது. ஸோ இந்த நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட பொருளாதாரமும் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆண்டு பணப்புழக்கம் உள்ள ஆண்டு, இந்த ஆண்டு வந்து இப்போ பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதம் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நல்ல பணப்புழக்கம் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இதை சரியாக பயன்படுத்திக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அடுத்தடுத்த உயரத்தை வாழ்க்கையில் கண்டிப்பாக அடைவீங்க அதில், அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரகன் சனி பகவான் மீனராசியில் தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட நிலையுமே ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. இந்த வகையில் எல்லா கிரகங்களும், ஏனைய கிரகங்கள் அனைத்துமே வந்து நல்ல யோகங்களை கொடுக்க தயாராக இருக்காங்க. அதை அறுவடை பண்ணிக்க நாம் தயாராகணும். அதற்கு நம்ம வந்து சில விஷயங்களை முன்னெடுப்புகள் நாம் எடுத்தாகணும். அதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் பார்த்ததை தாண்டி உங்களுடைய இன்னும் துல்லியமான சரியான பலன்களுக்கு சுயஜாதக ஆய்வு கண்டிப்பான முறையில் அவசியங்க. அதை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலையும் உங்களுடைய ராசிநாதன் யார், உங்களுடைய லக்ன நாதன் யார், உங்களுடைய ராசி நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார், உங்கள் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார், இப்போ உங்களுக்கு உங்களோட சுயஜாதகத்தில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி என்னவாக இருக்குது, தசாபுத்தி உங்களுக்கு யோகமாக இருக்கா, அந்த தசாபுத்தி கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கான இன்னும் துல்லியமான பலன்களை கொடுக்கவும் முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் பார்த்தா ரொம்ப நிறைவாக திருப்தியாக, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. கூடுதலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து உங்களுடைய பலன்களை பற்றி, எதிர்கால பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம்.